3 கிலோ சில்லிக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பசங்க எல்லாம் வந்திருக்கிறதுனால சில்லி தான் எல்லாருமே மற்ற எதை கிரேவி வறுவல் குழம்பு இதை விட சில்லி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தாராளமாக பிள்ளைங்களை உட்கார வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கியிருக்கேன். அதில் தான் இப்போ மசாலா எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூனுன்னு சொல்லி 3 கிலோவுக்கு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 4 5 6 இஞ்சி பூண்டும் பார்த்தீங்களா, அதுவும் 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 3 4 5 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து 3 ஸ்பூன். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் 1 கையளவுக்கு உப்பு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 3 4 5 6 7 8 9 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 3 ஸ்பூன் கணக்குக்கு 3 கிலோவுக்கு 9 போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக அளவுகளாக கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். பச்சரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், அதுக்காக பச்சரிசி மாவு. அடுத்து சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 லெமன், 1 கிலோவுக்கு 1 லெமன், 3 கிலோவுக்கு 3 லெமன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் நான் வந்து வேறு பாத்திரத்தில் போட்டு கலந்துக்கிட்டேன். நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருவோம், அப்புறமா எடுத்து பொரிச்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். நம்ம பிள்ளைங்களோட இன்னைக்கு ஹாய் சொல்லுங்கடா எல்லாரும். ஹாய் சொல்கிறீங்க, ஹாய் சொல்கிறா. நான் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் சொன்னமே எல்லாரும் ஹாய்னு சொல்லலைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி தான். இன்றைக்கி என்னென்னா அஸ்மாவுக்கு வந்து பிறந்த நாள். அஸ்மாவோட பிறந்த நாள் இத்தனை வருஷம் இல்லாமல், நான் நேற்றே சொன்னேன், இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து எல்லாரு கூடவும் அவள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. என்னடா இன்னொரு ஆளை காணான்னு நினைக்காதீங்க. கேமராவுக்கு அந்த பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க, அவங்க இங்கிட்ட வர முடியாது, ஏன்னா அவங்க வரமாட்டாங்க. அதனால இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சில்லி செஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு பாய்ஸ் வந்ததுமே சில்லி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோ வாங்க சொன்னால் 3 கிலோ சில்லிக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தவே அவன் தான். இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ சேர்த்து வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பசங்க வந்து நான்வெஜ்ல எல்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் சில்லி அப்படின்னா மட்டும் யாருக்குமே வேணான்னு இல்லை. இவனுக்கு வந்து மட்டன் பிடிக்காது, சிக்கன் தான் பிடிக்கும். அவனுக்கும் மட்டன் பிடிக்காது, சிக்கன் தான் பிடிக்கும். மீன் பிடிக்காது, சிக்கன் தான் பிடிக்கும். இந்த மாதிரி நாட்டுக்கோழி பிடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ. சில்லின்னு சொன்னமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 கிலோ சில்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மசாலா எல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன் நான். அது முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவில் நீங்கள் வந்து ஊற வச்சு அதிகமாக சில்லி செய்கிறதுனா நீங்களும் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும்ன்ற. மசாலாவோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும், செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சில்லி என்னென்னா, சில்லி மட்டும் அப்படி இல்லை, நேற்று செஞ்ச பக்ரீத் அன்னைக்கு செஞ்ச பிரியாணி மீதி, பக்ரீத் பிரியாணி மீதி இருக்குது, சிக்கன் கிரேவி மீதி இருக்குது. அதனால நாங்கள் சமைக்கிறதெல்லாம் போகிறதே கிடையாது. அந்த பிரியாணியை சூடு பண்ணிவிட்டு கிரேவியும் சூடு பண்ணிவிட்டு சில்லியை மட்டும் பொரிச்சிட்டு இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் அதுதான். நாங்கள் எல்லாம் இன்றைக்கி அதை தான் சாப்பிட போகிறோம், வேறு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. சில்லி மட்டும்தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி. அதெல்லாம் பழசு. அதனால் அஸ்மாவுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கேக் வெட்டலை அப்படின்னா மனசு வந்து நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஒரு கேக்கையும் கொஞ்சம் வெட்டி கொடுக்கல யாரும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் நேற்று 2 கிஃப்ட்டு எனக்கு ஒரு அவன் எனக்கு எதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஃபேன்சி ஸ்டோர் எதுக்குடா போகிறேன், காசு நிறைய கையில் வச்சுருக்கான் நேற்று கல்லாக்கட்டி, அதனால காஸ்ட்லியாக லிப்ஸ்டிக் வாங்கி கொடுறா அப்படின்னு. நான் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி தரேன்னா, ஃபேன்சி ஸ்டோரில் போடுற லிப்ஸ்டிக்லாம் நான் போட மாட்டேன், பிராண்டடாக வாங்கி கொடு அப்படின்னு. என்னடா அப்புறமா போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியா? சரி, ஓகே, அப்புறமே வாங்கி கொடு. வாங்கி தரேன். அவன் வந்து லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு அவன் ஒருத்தனும் நீயுமா கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால தான் வாங்கலாம். லிப்ஸ்டிக்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலயே தான் அவன் வந்து போகலை. இல்லைன்னா அவன் நான் போய் அக்காவுக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு என்ன. எனக்கு சரி, என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு பிங்க் தானே. என் மூஞ்சிக்கு பிங்க் கலர் நல்லா இருக்காதுடா. வயலட்டா? வயலட்டா? வயலட்ல
அவ்வளோதான் சரி சொல்லிட்டு கேக் வெட்டிட்டு நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே ஊறிடும், அதுக்குள்ளேயே நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு கேக்கை சாப்பிட்டு அப்படியே சில்லி பொரிக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு நாளைக்கு அவுட்டிங் போகிறோம். எஸ், சூப்பராக அவுட்டிங் போகிறோமே. என் பிள்ளைங்க தூங்குதுங்க. காலையில் மீன் போட்டதுலேருந்து சரியான தூக்கம். இடையில எந்திரிக்கவே இல்லை அந்த ரெண்டுமே, சாசாவும் சிஞ்சுவும் தான் எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோ கொரட்டை போட்டு தூங்குதுங்க. எனக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். சரியான மொரட்டை தூக்கம் தூங்குது ரெண்டு பேருமே. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் கேக் வெட்டுற வேலையை பார்ப்போம். என்னென்ன ஊதிட்டீங்க ஹாப்பின்னு சொல்றதுக்குள்ள முடிச்சு விட்டீங்களே. வருஷத்துல கேண்டில் ஊதுறதே ஒரு டைம் தான். சரி இப்போ என்ன பற்ற வைக்கிற இன்னொரு தடவை ஊது. இப்போ என்ன ஹாப்பி பர்த்டே அஸ்மா. தேங்க்யூ பர்த்டே. கேக்கு நல்லா இல்லையா? அவங்க 2 இருக்குட்ல நல்லா இல்லையா? நீ வேணுனே கேக்கு குடுக்குறிய. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கே. பிஸ்தா வதோனே நார்மல் கேக் தான அது. ஏய் இல்ல பிஸ்தா இருக்குடா. நார்மல் வெண்ணிலா கேக். வெண்ணிலா கேக்ல தான் கிரீம் கலர் போட்டுருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. புள்ளைக்கு குடுக்கலையா நீங்க? அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். ஏய் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். செகண்ட்ன்றியா? இது கூட இது எப்படா வாங்குன? ஒன்னு சாப்பிட்டுட்டேன். ஏண்டா நம்ம கூட வேண்டாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவனுக்கு வாங்கி கொடுத்தத உனக்கு வாங்கி கொடுத்து அஸ்மாக்கு வந்து நல்லா தாண்டி இருக்கு கேக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. அஸ்மா பிறந்த நாள் சூப்பரு. முடிஞ்சு கிஃப்ட் அப்பதான் சொன்னேன் இவ உனக்குலாம் இதுக்கு மேலே கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆமா கூடவே இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றா. என்ன கிஃப்ட்? இல்ல அவ நார்மலா கேக்கு என்ன எனக்கு யாருமே கிஃப்டே கொடுக்கல, உனக்குலாம் இதுக்கு மேலே கிஃப்ட் வேணும் அப்படிங்கிறாடா. அவன் எங்கே போறான் கிஃப்ட் எடுக்க? நீ பல்பு வாங்காத நீ. அவ்வளவுதான். ஆமா கேக் வெட்டுறதே பெருசு, இதுல கிஃப்ட் வேற கொடுப்பாங்க. நம்பிட்டே இருப்பியா? அப்படி யோசிச்சேன். கிஃப்ட் வாங்குறேன்னு சொன்னவனையும் பாவத்தை மனசு மாத்தி வேணாம் அவ்வளோதான். இவ்வளோ அஸ்மாவோட பிறந்த நாளைக்கு நீ என்னத்தான் கிஃப்ட் கொடுக்க? அவ்வளோதான். நிறைய கிஃப்ட் நான் கொடுத்தாச்சு. அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்புறமா இந்த வருஷம் என்னன்னா அஸ்மாவுக்கு சில்லி செஞ்சு கொடுக்கும். அவ்வளோதான். இதுதான் கிஃப்ட். கேக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா? நான் வந்திருக்கேன்ல. கருத்தா பேசுது வருது. நீயும் சொல்லு என்னத்தையாச்சு சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீயே விடு. எந்த மாதிரி வந்தது இல்லை. ஆமா என் லைஃப்லேயே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆமா அதுவும் இத்தனை நாள் என் கூடவே வந்து இருக்கிறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா இருந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்கள்ல. அதாவது நீயா நானானு சண்டை போடுவாங்கல்ல, அந்த குட்டி வயசு, அந்த வயசுல ஒரு பொருளை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம சண்டை போடும் பார்த்தீங்களா? குட்டி குட்டியா ஒரு 4 வயசு 3 வயசு 5 வயசு அந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா வளர்ந்து மெச்சூரா இருக்கிறப்போ நினைவுகள் வந்து நல்ல மனசுல பதிகிறது வந்து இப்பதான் இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒண்ணா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பிள்ளைங்க வந்தது. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வீடே கலகலன்னு இருக்கு. 2 நாளா ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான். இன்னும் ஒருத்தர் மட்டும் இல்லை, அவனும் இன்னொரு நாள் வந்தானா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகே நான் போகிறேன். ஸ்வீட் சாப்பிட்ட கையோட காரமாக சுருக்குன்னு ஒரு சில்லியை சாப்பிட்ருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேக் பீஸ் சாப்பிட்டு எடுத்து விட்டு. என்னடா செய்கிற நீ? ஐயோ இவன் என்னமோ பண்ணுறானே. என்னடா செய்கிற? எதுக்கு ஊற வச்சதை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? இந்த மாதிரி இந்த வேலைத்தனம்லாம் தான் செய்வியா? என்னடா செஞ்ச? தண்ணி தனியா இருந்துச்சு, அதனால எடுத்து இது பண்ணி விட்டேன். அப்படியா? அவ்வளோதான். இந்த சில்லி வந்து ஊற வச்சு 3/4 மணி நேரத்துக்கிட்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிருக்கும். அட ஆமா 6:15 வச்ச 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து சில்லியை பொரிக்கலாம். ஆமா இங்கே கிடையாது. நாங்கள் மாடியில் இல்லை பால்கனியில் வந்து எங்களுக்கு பெரிய அடுப்பு. இதை வந்து சின்ன அடுப்பில் வந்து பொரிச்சா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இவங்களை வந்து தாங்க மாட்டாங்க. பொரிச்சு போட இவங்களுக்கு சாப்பிடணும். அதனால தான் சரி
நாங்கள் வந்து பால்கனியில் உட்காந்து பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பால்கனிக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் ஆக போகிறோம். போயிட்டு சும்மா ஒரு சில்லி பொரிச்சு சாப்பிட்றத காட்டுறோம். கண்டினியூவெல்லாம் காட்ட முடியும். ஏன்னா இவங்க பேசுறது கயமியா கயமியா கயமியான்னுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி போகும். அதுவும் நல்லா இருக்கும். ஆனாலும் இவங்க கொஞ்சம் பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. கேமரா இல்லைன்னா நல்ல அப்படியே என்ன சரளமாக அவங்க வாட்டு பேசுவாங்க. அதனால சில்லி பொரிக்கிற வரைக்கும் வீடியோ இருக்கும். சில்லி பொரிச்சதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சிடும். இதோட முடிஞ்சுது. அஸ்மாவுக்கு பிறந்த நாளைக்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இது வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்த gift. ஆமினா சிவப்பு, அமிஸு அப்துல் ரஹ்மான் கருப்பு. ஓ சூப்பராக இருக்கே, அழகா இருக்கோ. நான் இப்போதான் புலம்பிட்டே இருந்தேன், யாருமே எனக்கு கிஃப்டே கொடுக்கலையே அப்படின்னு. எங்கள் மாமா வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அழகா இருக்கு மாமா, நல்ல செலெக்ஷன். மாமா அப்போலேருந்தே ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, அந்த டேஸ்ட் இன்னும் விட்டு போகாம நல்லா தான் இருக்கு. வயசாயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்லாம் போயிருக்கு. லைட்டாக பூமர் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா, என்னமாம்மா பத்தல, லூஸா இருக்கு. கட் பண்ணிக்கலாமாம்மா? இல்ல, நீ அதை இது பண்ணி மேலே ஏத்திக்கலாம். அதுல இது இருக்கு. ஓ, இந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டா? 2 years வாரண்டி இருக்கு. சரி, ஓகே மாமா. நீ எந்த ஃபாஸ்டேக்ல கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் கலரோ எதுவோ பேடானாலும் சரி, ஓகே மாமா. அழகா இருக்கு, நல்லா இருக்கு. கை கொடுத்துருங்க. நான் வாங்கி கொடுத்தது எங்க அண்ணன் வேற வாங்கி தருவாங்களா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ சில்லி பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. அவனில் பிரியாணி சூடு பண்ணிகிட்டே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில்லியும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா அப்படியே வேலை முடிஞ்சிடும். சின்ன பாத்திரத்தில் பொரிக்கிறேன். மாடிக்கு போகலான்னு பார்த்தேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டாங்களா, அதனால இந்த வீடியோவை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே போகிறேன். சில்லி பொரிக்கிறது வந்து உங்களுக்கு காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் சில்லி பொரிக்கிறதுக்கு. இந்த சில்லியை பொரித்து எடுத்துகிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே அளவுகளில் 3 கிலோ சில்லி செய்கிறீங்கன்னா நீங்களும் இந்த அளவில் போட்டு செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நீங்களும் அஸ்மாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து நீங்களும் சொல்லுங்கள்.